வணக்கம். நான் கவிதா. இந்த வீடியோ வந்து எத பத்தினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டைலரிங் டிப்ஸ் வீடியோ தான். புதுசா யாராவது டைலரிங் கத்துக்கிறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளோட ஸ்லீவ் எப்படி கட் பண்ணலாம், எப்படி வரையலாம் அப்படின்றத நம்ம ஆம்கோலோட அளவு எப்படி எடுக்கலாம் அப்படின்றது இந்த வீடியோல கிளியரா சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ முழுசா நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். எந்த அளவுக்கு தைரியமா கட் பண்ணலாம் அப்படின்றது அத பத்தின வீடியோ தான் இது. உங்களுக்கு டைம் இருந்தா இந்த வீடியோ முழுசா பாருங்க. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். இப்போ நான் வந்து சாதாரண ப்ளவுஸ் தான் எடுத்திருக்கேன். இது வந்து லைனிங் ப்ளவுஸ் கிடையாது. நார்மல் ப்ளவுஸு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 1/2 இன்ச்சு 1 1/2 1/4 இன்ச்சு நான் கொஞ்சம் ஒரு கோடு போட்டிருக்கேன் பாருங்க. இது வந்து நம்ம கை வந்து எம்மிங் பண்ணுறதுக்காக. இதுவே லைனிங் ப்ளவுஸு அப்படின்னா 1/2 இன்ச்சு விட்டாவே போதும். ஏன்னா நம்ம அடித்து திருப்பிடுவோம். அதனால் 1/2 இன்ச்சே போதும் நமக்கு. இது வந்து நார்மல் ப்ளவுஸுன்றதுனால நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே விடுறேன். ஏன்னா மடித்து வந்து எம்மிங் பண்ணணும் இல்லையா? அதனால். அது வந்து நம்ம கோடு போட்டிருக்கேன். அதை ஃபஸ்ட்டு போட்டேன் பார்த்துக்கோங்க. 2வது வந்து என்ன அப்படின்னா, ப்ளவுஸோட உயரம் எவ்வளோ அப்படின்றத நம்ம அளவு எடுக்கணும். இது என்னோடய ப்ளவுஸ் தான். என்னோடய ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கை எல்லாமே நீளமாக தான் வச்சுருப்பேன் நான். ஆஃப் கை எனக்கு பிடிக்காது. என்னோடய ப்ளவுஸோட அளவு பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு வருது. கரெக்டாக 10 இன்ச்சு என்னோடய ப்ளவுஸு. அந்த ப்ளவுஸோட உயரம் வந்து கையோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு. அந்த 10 இன்ச்சு அப்படியே வச்சு நம்ம ஒரு அளவு எடுத்துக்கலாம். ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி தான் நீங்கள் உங்கள் ப்ளவுஸை வச்சு நீங்கள் 10 இன்ச்சு இல்லை 7 இன்ச்சு 5 இன்ச்சு நீங்கள் எப்படி கட் பண்ணுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ என்னோடய ப்ளவுஸ் வந்து 10 இன்ச்சு வச்சுருக்கேன். நான் 10 இன்ச்சு கோடு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ நீங்கள் புதுசாக தைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 1/2 இன்ச்சை விட வேணாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஒரு 3/4 இன்ச்சு விட்டிங்கனாவே போதும். ஏன்னா 1/2 இன்ச்சுனா கரெக்டாக தைக்க வராது. உங்களுக்கு புதுசாக தைக்கிறவங்களுக்காக சொல்கிறேன் இதை. இதை விட்டு போட்டு வச்சா இது வந்து ப்ளவுஸோட உயரம். இப்போ நம்ம மார்க் பண்ணியாச்சு. இது வரையும் கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கையோட சுற்றளவு. இது வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம ப்ளவுஸ் இந்த மாதிரி தான் நம்ம அளக்கணும். இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 1/2 இன்ச்சு வருது. அந்த 5 1/2 இன்ச்சு அப்படியே வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து 5 1/2 இன்ச்சு வந்திருக்கு. அதை அப்படியே நம்ம மார்க் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 10 இன்ச்சு நம்ம ஹைட்டு வச்சுருக்கோம் இல்லையா? அந்த 10 இன்ச்சுலேருந்து 3 1/2 இன்ச்சுக்கு வரைக்கும் ஒரு அளவு எடுக்கணும். இதுதான் வந்து நம்ம ஆம்கோலோட அளவு எடுக்கிறதுக்கான இதுதான். இப்போ அந்த 3 1/2 இன்ச்சு அளவு எடுத்தோம் இல்லையா? அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். இதுலேருந்து தான் நம்ம ஆம்கோலோட அளவு நம்ம எடுக்க போகிறோம். இப்போ இது வந்து 3 1/2 இன்ச்சுன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? இது வந்து என்னோடய ப்ளவுஸோட நீளம் வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு. இப்போ எல்லா ப்ளவுஸுக்குமே இந்த 3 1/2 இன்ச்சு செட் ஆகும். நீங்கள் வந்து 7 இன்ச்சு இல்லை 5 இன்ச்சு இந்த மாதிரி எத்தனை இன்ச்சு ஹைட்டு, அதாவது எவ்வளோ ஹைட்டு வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் ப்ளவுஸோட கை எவ்வளோ உயரம் கம்மியாக இருந்தாலும் சரி, எந்த வந்து 10 இன்ச்சு உங்களுக்கு இதோட கம்மியாக இருந்தாலும் சரி, அந்த 3 1/2 இன்ச்சு அளவு வச்சிங்கன்னா எல்லாருமே கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அந்த 10 இன்ச்சில் இருந்து அந்த 3 1/2 இன்ச்சு கோட்டில் நம்ம வச்சு நம்ம டேப் வச்சு பார்த்தோம்னா என்னோடய ஆம்கோலோட அளவு பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு. அந்த 9 இன்ச்சு நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ இதுதான் நம்மளோட ஆம்கோலோட அளவு. புரியுதுங்களா? நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 3 1/2 இன்ச்சில் ஒரு கோடு போட்டோம் இல்லையா? அந்த கோட்டில் இருந்து அந்த 10 இன்ச்சில் ஒரு கோடு போட்டோம் இல்லையா? அதிலேருந்து நம்ம டேப்பை வச்சு பார்த்தோம்னாவே நமக்கு 9 இன்ச்சு எங்கே வருது? என்னோடய ஆம்கோலோட அளவு வந்து 9 இன்ச்சு. அந்த 9 இன்ச்சு எங்கே வருதுன்னு நம்ம மார்க் பண்ணுறோமோ அதுதான் நம்மளோட ஆம்கோலோடைய அளவு. நிறைய பேருக்கு வந்து இது புரியவே புரியாது. அதுக்காக தான் நான் இதை தெளிவாக செகண்ட் டைம் நான் இதை தெளிவாக சொல்கிறேன் நான் உங்களுக்கு எப்படி போடணும் அப்படின்றது. அதே மாதிரி அந்த 3 1/2 இன்ச்சு அப்படின்றது நீங்கள் கை பெருசாக வச்சாலும் சரி, இல்லை கை சின்னதாக வச்சாலும் சரி, 5 இன்ச்சு தான் வைக்கிறீங்க கை, இல்லை 7 இன்ச்சு தான் வைக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, இதே 3 1/2 இன்ச்சு தான் வரும். இது கம்மிப்படுத்தாதீங்க. அது ஆம்கோல் அளவு வந்து கரெக்டாக இருக்கும். எல்லா சைஸுக்குமே இந்த ஆம்கோல் அளவு வந்து இந்த 3 1/2 இன்ச்சு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அதுலேருந்து நம்ம வளைவாக நம்ம வந்து ஒரு கர்வ் வரைஞ்சிட்டோம். ஸ்கேலை வச்சு நம்ம வரைஞ்சிட்டோம் இல்லையா? இப்போ இதுதான் நம்மளோட ஆம்கோல் அளவு. கரெக்டாக இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம் நம்ம. இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கும் ஒரு கோடு போட்டோம்னா இப்போ இதுதான் நம்ம கட் பண்ண போகிறோம். இங்கே இன்னொரு கோட்டுறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா துணி விடுவோம் இல்லையா? நம்ம தைக்கிறதுக்கு தையல் வந்து பிரித்து 2 3 தையல் போட்டு வச்சுப்போம் இல்லையா? கொஞ்சம் டைட் ஆகிட்டா அதுக்காக நம்ம வந்து ஒரு 1 1/2 இன்ச்சு விடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான்
ஸ்லீவோட அளவே. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு 1.5 இன்ச்சு விட்டுருக்கோம். அதுலேருந்து ஒரு 10 இன்ச்சு நம்ம என்னோடய ப்ளவுஸோட நீளம். அந்த 10 இன்ச்சுலேருந்து 3 இன்ச்சுக்கு அளவு எடுத்து 3 இன்ச்சுலேருந்து ஒரு கோடு போட்டிருக்கோம். அந்த கோட்டில் இருந்து தான் நம்ம ஆம்கோலோட அளவு எடுக்க போகிறோம். இப்போ அந்த 10 இன்ச்லேருந்து அந்த 3 இன்ச்சு வரைக்கும் நம்ம டேப் வச்சு அளந்து பார்த்தோம்னா அது 9 இன்ச்சு எங்கே வருதோ அதுதான் ஆம்கோலோட அளவு. என்னுடைய ப்ளவுஸோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோல் அளவு பார்த்திங்கன்னா 9. அந்த 9 வந்து எங்கே வந்துச்சு அங்கே ஒரு மார்க் பண்ணிட்டோம். இதுதான் இந்த ப்ளவுஸ் இந்த ஸ்லீவோட ஆம்கோல் அளவு. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து புதுசாக யாராவது கற்றுக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் ஸ்லீவ் வந்து அந்த ஆம்கோல் அளவு வந்து எப்படி எடுக்க, இதுதான் நம்ம ஸ்லீவோட அளவு. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இது பிகினர்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எங்களோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.